மதராசி ஓஜி டைரக்டரான நம்ம ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் தர்பார் படத்துக்கு அப்புறமா நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம் கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே கம்பேக்கா அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன். அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது தலைவன் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்காப்ல. இப்போ அந்த நேரத்துல இருந்த டைரக்டருடைய லைனப்ல நீங்க வந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ அப்டேட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. சங்கர் அவர்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இந்தியன் 2 வந்துச்சு. அதுக்கடுத்து மணிரத்னம் என்னடா தங் லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஓஜினா நான் வரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி டைரக்டரா மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்கிற ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம் மதராசி. டெஃபினட்டா சொல்றேன், ஒன் டைம் நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. சில பல குறைகள் இருக்கு, படம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ரன் டைம்னு கொஞ்சம் கம்மி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஒன்று போடிடும், ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பாடியே ஏன்டா இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தாறு மாறுங்க. அதாவது சிவகார்த்திகேயனை ஒரு ஃபெஜ்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நீங்க இந்த படத்துல பாப்பீங்க. மனுஷன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பின்னி எடுத்திருக்காப்ல. அது குறிப்பா இந்த படத்தோடைய ஸ்டன் மாஸ்டருடைய முதல் படம் இதுதான். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. டெஃபினட்டா தமிழ் சினிமால ஒரு வேற லெவல்ல ஒரு கலக்கலான ஒரு சம்பவத்தை அந்த ஸ்டன் மாஸ்டர் பண்ண போறாரு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா இந்த படம் செம்ம வெயிட்டான மூவி. எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பரா ஸ்கிரீன் பிளேல எந்த ஒரு சொதப்புலும் இல்லாம, சில பல லேக்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஸ்கிரீன் பிளே படமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும், இந்த மாதிரி என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ சூப்பரா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல நான் மிகப்பெரிய இம்ப்ரெஸ் ஆன ஒரு சீக்வன்ஸ்னா படத்துடைய ஸ்டார்டிங்கே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டார்டிங்ல பேசுறது அது இதெல்லாம் இல்லாம வில்லனுடைய என்ட்ரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வரும். அந்த 10 நிமிஷம் தாறு மாறுங்க. அந்த சீக்வன்ஸை எப்படிடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா அதை அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த வில்லன் வேற மாதிரிங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் நான் பார்த்தேன்னா அது இந்த மதராசி படத்துடைய வில்லன் மட்டும்தான். துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா மனுஷன் இந்த படத்துலையும் பின்னி எடுத்திருக்காப்ல. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அவர் இந்த எப்படி சொல்றோம்னா டார்க் ஹவுஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒலிக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மாஸ்க் காட்டுவாரு பாருங்க. அவருடைய ஸ்குவாகா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் யாருமே வில்லன்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்காப்ல. ஆனா பண்ற வேலை எல்லாமே பயங்கரமான வேலை தான். சூப்பரா இருந்தது. ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்ற மாதிரி யாரு கையிலும் கன்னு போய் சேரக்கூடாது. எல்லாரும் இப்போ கையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டையில் அடிக்கிறாங்க, எல்லாரும் கத்தியில் வெட்டுறாங்க. அவங்க கையில துப்பாக்கி கொண்டு போய் சேர்த்துட்டா இன்னமும் வன்முறை அதிகமாயிடும். சின்ன பசங்கள்லாம் கன் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கன்னை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி ட்ரை பண்ணுது. அதை எப்படி தடுக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிறாப்ல, அவரு யாரு, அவருக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதை சுருக்கம். அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இந்த லவ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனா எனக்கு சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் வேற மாதிரி ஒரு ஜானர்ல ஒரு ஆக்டரை பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல ரொம்ப புதுமையா நான் பார்த்த மாதிரி தான் அவரை ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாப்ல. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவர் பண்ற அந்த எப்படி சொல்றேன்னா ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மிருகத்தனமா, அந்த மாதிரிதான் இருக்கும் அவருடைய கேரக்டரே இந்த படத்துல. ரொம்ப அற்புதமா இருந்தது. அனிருத்துடைய ஒர்க் இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. மனுஷனுக்கு மாசம் மாசம் ஒரு படம்னா நான் எப்படா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்துல இருந்தா எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு போட்டு போடு 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 போட்டு அமிச்சிட்டாரு போல இருக்கு. அவருடைய ஒர்க் என்னமோ இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலா எனக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் டைம் டெஃபினட்டா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். நீங்க ஒரு ஆக்ஷன் லவரா இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு படங்க. இன்டர்வல் பிளாக்லாம் பங்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபன்னா தான் இருக்கும். என்னடா இது மாசா என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்ன தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இன்டர்வல்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு ஐகானிக்கான ஒரு வேர்டை கொண்டு வந்த ஒரு டைரக்டர் இந்த படத்துல ஒன்று பண்ணியிருக்காப்ல. சூப்பரா இருக்கும் படத்தை. அந்த விஷயத்த நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஆனா ரன் டைமை கம்மி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 2.75 மணி நேரம் தாங்க முடியல, கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பங்கங்க, வேற லெவல். நம்ம சிவகார்த்திகேயனா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சூப்பரான இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா நீங்க இந்த படத்தை ஒன் டைம் டெஃபினட்டா தியேட்டர்ல பார்க்கலாம். வயலன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது
இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் எதுக்குன்னே புரியல. ஸோ படம் நல்லா தான் இருக்கு. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3 தரேன். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5 தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.